நீ அவன்கிட்ட நீ வாங்குறதுக்கு தான் வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிற. ஆமா ஆமா என்ன வாங்குறாங்க நீ நல்ல முறையில் அப்புறம் பிடிக்கல பிடிக்கல. வணக்கம் நாச்சி. என்ன சிரிக்க என்ன சிரிக்க? இந்த இடத்துல நீ நல்லவனா இருந்தா நாம நல்லா பழக்கலாம். வரும் பாருங்க நோக்கி தனியா ஒண்ணு ரெண்டு சொல்லிக்கிட்டு நம்ம மழையே ஜனம் வந்துடலாம். இது எப்படி வருது நடிச்சு அங்கே பண்ணி விட்டுட்டு பழக்கம் வச்சுக்கிட்டு செய்த நம்ம மழையே எல்லாம் பண்ணி சொல்லிட்டோம். खत्म बाय बाय टाटा गुड बाय. எந்த புகார்களுக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைச்சதில்லை. ஒரு பதில் கடிதம் கூட இஷ்டம் நல்ல மாதிரி வச்சுக்கிட்டே நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல மாதிரி இருக்கிறா. நம்ம ஒருத்தான் பாக்காரு உதவி வந்த அப்புறம் உத வாங்கிட்டு நல்லவங்க வரும். கோயார் அப்படிங்கிற ஆமா நல்ல டேட்டுக்கு நல்லா அமைச்சு கல் தெரியும் நல்ல மாதிரி முடிக்கிறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சமையல் தந்து பேசி தீர்க்க தெரியல. என்ன இருக்குங்க கையில் அப்படியே எடுத்து விட்டு எனக்கு அடிக்க முடியாது நினைச்சிட்டு ராயா பார்த்தா அடிச்சு கொடுத்து நம்ம அடிக்கணும் தேவையில்லைன்னு நான் கம்மலைப்பேன். எப்படி கழிச்சு மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறேன். ராயா பார்த்தாலே போயிட போறேன். வைத்தியன்னா நல்ல முறையில் இருக்க முடியாது. வாங்கி கட்டிக்கிட்டு இருக்க முடியா உட்காந்துட்டு மணி என்ன மணி 10 மணி ஆகுது. உனக்கு என்ன முடை தின்னுட்டு கட்டில டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். உனக்கு என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? ஆள் சரி விவரமான பையன் நான் சொல்ல உட்கார். என்ன விவரம்? அந்த மாதிரி நல்லா வேண்டா உனக்கு என்னடா வேணும் கோயில் போயிருக்கு கோவம் பண்ண பஞ்சு நான் கூட்டியாள் தெரியாது இல்லாம இருந்தா எப்படி எப்படி எனக்கு எப்படி லெட்டர் வந்து இன்னைக்கு கண்ட நாயத்துல ஒரு வார்த்தை நடக்குது கருப்பா அதான் போன் இருக்கிறாங்க என்னைக்கு போனோம். கல்யாணம் அழைக்கிறேன் அது பண்ணி நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். கோவார் மணி எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டீங்க படத்துல போட்டுக்கிட்டு அம்மாவோட பணிவையும் மாஸ்டரோட கனவையும் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியும் நடக்க போகுது. அவ்வளவுதான் சொல்லி அம்மா என்ன வேலை வேலை எல்லாம் வேலை செய்ய நல்லா உட்காந்து 2 மாசம் உட்காந்துருக்கேன். வேலை செய்யறது என்ன உட்காந்துட்டு நான் ஊட்டி விட்டுட்டு எல்லாம் கண்ணு தண்ணி நான் தூக்கிட்டு வைட்டு என்ன சொல்லி
அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா. அந்த மாதிரி இல்லையா இருக்கு. என்ன பண்ணி கஷ்டமா எவ்வளவு சின்ன பொண்ணு செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம அவ்வளோ குசிங்சி பண்றாங்க. இப்படி கடை வச்சு நடத்தினா எப்படி போகும்? வீட்டு கடை எடுத்து போயிடும். அந்த மாதிரி நிலைமையில எடுத்துவாங்க. இந்த மழை இல்லாம நம்ம பழைக்க முடியும். தெரியாதா பின்னாடி தான் நீ தெரியாது. வரும்போது தெரியும். அவனுக்கு எப்படி வயசு வரட்டாதானே அவனுக்கு தெரியுது. அந்த வீட்டுக்கு அவனுக்கு தெரியுது. அந்த மாதிரி உனக்கும் தெரியும். பின்னாடிக்கு உனக்கும் தெரியாது. அப்புறம் விட்டுக்குவேன். வந்து என்ன பண்ணல 3 வருஷம் படுற கஷ்டம் காரணிக்குதான் எடுத்து அப்படி மாவோட விட்டு கடாய்ச்சிக்குவோம். அப்புறம் எனக்கு தெரியுமா மரியாதையா போயிச்சு. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தேன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். வேடுக்கு உங்களுக்கு என்ன உட்காந்துட்டு வேலை செஞ்சீங்கன்னா கஷ்டம் நஷ்டம் என்னன்னு தெரியும். உட்காந்து தின்னுட்டு எது செய்யலாம் பிசினஸ் பண்ணாக்கிறாங்க. பிசினஸ் எனக்கு தெரியாது. பிசினஸ் தெரியாதவங்க போல போலச்சுட்டு தெரியும். நீதி நியாயம் ஜெயிச்சது. சம்பாதிச்சு 10 ரூபா சம்பாதி குத்து மாதிரி இல்ல. பிசினஸ் பண்ணி தான்